ரீசனே தெரியல, ஆனால் செம்ம டயர்டாக இருக்குது. இதுவே நான் மட்டும் இருந்தேன்னா தயிர் சாதத்தை சாப்பிட்டு டின்னரை சிம்பிளாக முடிச்சுட்ருப்பேன். குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இப்படி விட முடியாதுல்ல. ஸோ கிச்சனுக்கு அப்படியே டயர்டாக வந்தேன். 2 தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு கிண்டுவோம், ஏதாவது ஒரு தக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க ஆரம்பித்தோடனே என் சின்ன பையன் வந்து காலை நோண்ட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுட்டு ஒரு கையிலே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சும்மா கைக்கு வந்து அதெல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு கிண்டி அவிச்சு முட்டையை போட்டு ஒரு நல்லா ஒரு பரட்டி எடுத்தேன். இன்றைக்கி பார்த்து சூப்பராக வந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு நிஜமாவே. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சப்பாத்தி மாவை பிசைஞ்செல்லாம் சொல்லி எடுத்து வச்சா மறுபடியும் என் பையன் வந்துட்டான். அனகொண்ட பாம்பு வாயிலேருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம், என் பையன்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி வச்சுட்டு இனிமேல் எங்கே நான் உட்காந்து மாவு பிசைறது, நிறைய தண்ணியை ஊற்றி கோதுமை தோசையை ஊற்றி ஆளுக்கு எல்லாருக்கும் 2 தோசையை போட்டு முட்டை தொகை வச்சு கொடுத்துட்டேன். காம்பினேஷன் அடிப்பொலியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.